அன்பு தாய்மார்களே, இன்றைக்கு இந்த மாலை வேளையில் மதர் தெரேசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட் அருமை சகோதரி ஸ்ரீமகள் நான்சி அவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். அதோடு இன்றைய மகளிர் தினம், உமன்ஸ் டே, ஸோ அது மூலமாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, எண்ணிக்கை பெருசல்ல, எண்ணங்கள் பெருசு அப்படின்னா கவுண்டிங் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோமோ அது கொஞ்சம் பேர் இருந்தால் கூட சாதிச்சிடலாம். அதுபோல் ஸோ உணர்வு உள்ளவங்க, இந்த சமுதாயத்தை மதிக்குகின்றவங்க, அதான் கொஞ்சம் பேர் தான். அதான் இந்த கோல்டன் பீப்புள்னு சொல்லுவாங்க. தங்கமான மனுஷன்பா, தங்கமானவங்க சொல்கிறேன் இல்லையா, அது என்னென்னா ஒரு குணத்தில் சொல்கிறது. அந்த குணத்தில் இன்றைக்கு நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஒரு பெண்மணி விலங்கு இருக்கிறாங்கனாக்கா அது மதர் தெரேசா தான். அந்த தெரேசா விட்டாக யாருமே இல்லை. அந்த தியாக மனப்பான்மை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க சேவை செய்ய வந்தாங்க. யாருக்காக வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு தான் அவங்க வீட்டில் உட்காரல, தேடி சென்று அவங்களுக்கு சேவை செய்தாங்க. அதுபோல் நம்ம மத்தியில் அருமை சகோதரி ஸ்ரீமகள் நான்சி அவங்க இன்றைக்கி உடல் நல்லா சரியில்லை. அவங்களுக்கு வேற என்னக்கா என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அவ்வளோ பெரிய மேஜர் ஆப்ரேஷன் ஆகிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்த போதில் என்ன பண்ணாங்க, அதை விடக்கூடாது, இது கண்டிப்பாக தொடர்ந்து நடத்தணும், இல்லை நான் எப்படினாலும் செய்யலாம். அவங்க ஒரே ஒரு மனுஷன், அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் கூட ரொம்ப வேலையில் நான் போயிட்டு இருந்தேன். அவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக நான் இல்லை. ஆனால் இருந்த போதிலும் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் மதர் தெரேசா இந்த மகளிர் தினம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். 1 வருஷம் பண்ணோம். சரி, எது இருந்தாலும் ஒரு சிறு இருந்தாலும் அள்ளி கொடுக்க மனுஷன் இல்லாலும் ஒரு கிளீனாக கொடுக்கலாம். நம்ம தானே இருக்கப்பட்டவங்க தான் அந்த மனுஷர் வராது, இல்லாதவங்களுக்கு தான் அந்த சின்ன ஒரு மனுஷனுக்கு இன்னொருத்துக்கு உதவலான்னு சொல்லிட்டு இதுபோல் சின்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன். அது உலகத்திலே பெண்கள் விட்டுட்டாக்கா இந்த உலகத்தில் யாருமே உசந்தவங்க யாருமே இல்லை, ஆண்கள் கூட இல்லை. அது ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால் என்ன சொல்லுவாங்க, மகாலட்சுமி. இன்னொன்று ஒரு பொண்ணு இருந்துச்சுனாக்கா வேற என்ன சொல்லுவாங்க, வெளிக்கிறதுக்குன்னா ஒரு பொண்ணு வேணும்னு கேட்குவாங்க இல்லையா. ஸோ இந்த லைட்டு தான் ரொம்ப முக்கியமானது. மகாலட்சுமி வேற, அது ஒரு வெளிக்கிறதுக்குன்னா ஒரு பெண்ணு வேணும். ஸோ இந்த விளக்கு ஏற்று ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னாக்கா, இருண்டு போயிடுச்சு பாரு, இருண்டில் யானை தெரிதா, சின்ன ஒரு அப்படி கொளுத்துங்க பாருங்க, அந்த இருளே தெரியாது. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, லைட் த லேம்ப் கர்ஸ் த டார்க்னஸ் சொல்லுவாங்க. அந்த ஒளி இருளே முழுங்கிடுமா. அதுபோல் ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் மகாலட்சுமி தான் விளக்கேற்ற வந்தவங்க தான். எவ்வளோ கேஜிஎஃப்ல பாருங்க, தாய்மார்களை தான் வீட்டை கவனிக்கிறாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறாங்க. எத்தனையோ பேர் கணவர்மார்களும் கொஞ்சம் பேர் நல்லா சப்போர்ட்டாக, சில பேர் சப்போர்ட்டாக இல்லை. இருந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக எவ்வளோ தூரம் போயிட்டு கஷ்டப்பட்டு கார்மெண்ட்ஸில் போயிட்டு ஏதோ கூலி வேலை செய்து காய்கறி விற்று ஏதோ பண்ணிட்டு குடும்பத்தை காப்பாற்றி பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கிறாங்க. நான் பார்த்த இதில் முக்கால் பாகம் பெண்கள் தான் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ அந்த பெண்கள் தான் அந்த உலகத்திலே கண்கள். அந்த 2 கண் இல்லைனாக்கா அவ்வளோதான், அந்த குடும்பம் இருக்காது, ஏதோ இருக்காது. ஸோ அதால் இந்த தங்கவையில் அதிகமாக பெண்கள் உழைப்பாளிங்க, கஷ்டவாளிங்க. எவ்வளோ கஷ்டம் துன்பம் வந்தாலும் சரி, குடும்பத்துக்காக தாங்கிக்கின்னு இந்த சுமை தாங்கிய நிற்கிறவங்களுக்கு பெண்கள் தான். அந்த பெண்களை போற்ற வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். முதலாவது நம்ம கஷ்டத்தெல்லாம் தீரணும், புரியுதா. நிறைய கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தெல்லாம் தீரணும். அதே போல் நான்சி அவர்கள் எண்ணங்கள் என்னென்ன நினச்சி நிற்கிறாங்களோ அதெல்லாம் இன்னும் இந்த சின்ன அரங்கம் நாளைக்கு பெரிய அரங்கம் ஆகலாம். அதே போல் நம்மளுக்கு ஏதோ ஒன்றுமே கஷ்டத்தில் இருக்கலாம், அதுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு 4 பேர் தேடின ஒரு அளவுக்கு நம்ம உலகத்தில் எடுத்துக்காட்டாக உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம இவர் இருக்கிறார் மீடியா. இவர் மூலியமாக தான் நம்ம பேசுறதாலே இருக்காது. இவர் என்ன காட்டுறாரோ அவர் தான் உலக பூரா பருவம். இன்றைக்கு இந்த நான்சி அவர்கள் சின்ன ஒரு சாதாரண மனுஷன் தான். அவங்களுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது. டேலண்ட் இல்லாதவங்களுக்கு எல்லா பொசிஷனாக கொத்துனுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. இருந்த போதிலும் அவங்க
இந்த கஷ்டத்துல வந்து நடத்துறன்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது பார். பிறருக்கு வந்துட்டு அந்த உதவி செய்யற அந்த கை நீட்டுற பாரு மனசு, அதுதான். நீ ஒரு கை நீட்டி உதவி செய்யறாக்கா 2 கை ஒன்று வந்து கும்பிடும். மதர் தெரேசா சொல்லிக்கிறாங்க, ஏதோ இருக்குது 1 ரூபா 2 ரூபா கொடுத்துரு, நீ இது வச்சு நான் கொடுக்கலாமா வேணாம்னு இருக்கக்கூடாது. அந்த மனுஷு தான் அவங்க நோபல் பிரைஸே வந்துட்டு அப்படியே அந்த ஸ்பாட்லேயே வந்து டெண்டர் இதை விட்டுட்டு ஏழை விட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க ஏழைங்களுக்கு. ஸோ அதால் வந்து இன்னைக்கு வந்துட்டு நம்ம கஷ்டத்தினால் தீரணுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், விளக்கேற்றி நம்ம பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, தோளோடு தோளாக, மனதோடு மனதாக, பெண்தானே வாழ்வின் விளக்கு அவள், ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்தானே வாழ்வின் விளக்கு அவள், ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. மகளிர் தினம் கொண்டாடுறோம். மங்கையவள் தங்கையன புன்னகையும் தருவாள், தோள் சாயும் தோழியன எண்ணம் போல வந்துட்டு பதிவை தேடின்னு வரணும். புரியுதா? சேவைகளை வந்துட்டு விடாமல் செய்யணும்னு பார்த்துக்கிறோம். புதுமைகள் புரிகின்ற புதுமை பெண்ணாவாள், வீரத்தை விதைக்கின்ற பாரதியின் குரலாய். புதுமைகள் புரிகின்ற புதுமை பெண்ணாவாள், பெண்ணின்றி பூலோகம் இல்லை, பூமிக்கு புன்னகையும் இல்லை. பெண்ணின்றி பூலோகம் இல்லை, பூமிக்கு புன்னகையும் இல்லை. பெண்மை போற்றிடு தேசமே, பெண்மை போற்றிடு, புன்னகை பூத்திடு தேசமே, புன்னகை பூத்திடு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. உயிருக்குள் உயிரொன்றை உயிரூற்றி வளர்வ. எல்லா சார்பாக வந்துட்டு இந்த மதர் தெரேசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பிரசிடென்ட்டும் ஃபவுண்டரும் வந்துட்டு திருமதி ஸ்ரீமகள் நான்சி அவர்களுக்கு உங்கள் எல்லார் சார்பாக வந்து மாலை அனுப்பி உச்சிதனை நிச்சயமாய் அடைவாள். திருக்கடலும் தாண்டியவள் வரலாற்றை படைப்பாள். லட்சியத்தின் உச்சிதனை நிச்சயமாய் அடைவாள். பெண்ணின்றி தாய்மையும் இல்லை, பூமிக்கு மேன்மையும் இல்லை. பெண்ணின்றி தாய்மையும் இல்லை, பூமிக்கு மேன்மையும் இல்லை. பெண்மை போற்றிடு தேசமே, பெண்மை போற்றிடு, புன்னகை போற்றிடு தேசமே, புன்னகை போற்றிடு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, தோளோடு தோளாக, மனதோடு மனதாக, பெண்தானே வாழ்வின் விளக்கு அவள், ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு.
பெண்தானே இல்வாழ்வின் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் நீலக்கு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு. பெண்மையை போற்றிடு தேசமே, பெண்மையை போற்றிடு. புன்னகை பூத்திடு தேசமே, புன்னகை பூத்திடு. பெண்மையை போற்றிடு தேசமே, பெண்மையை போற்றிடு. புன்னகை பூத்திடு தேசமே, புன்னகை பூத்திடு. உலகு பெண்ணென்று சொன்னாலே அழகு. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, தோளோடு தோளாக, மனதோடு மனதாக. பெண்தானே இல்வாழ்வின் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் நீலக்கு. பெண்தானே இல்வாழ்வின் விளக்கு, அவள். இன்றைக்கு இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இடத்துல வந்துட்டு அருமை சகோதரி ஸ்ரீமேகல் நான்சி அவர்கள் தலைமையில் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு மகளிர் தினம் இங்கே வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு உலகத்திலே வந்துட்டு எத்தனையோ பெண்மணிகள் வந்துட்டு சாதனை படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் தங்கவேலும் சரி, பெண்கள் வந்து அரசியலும் சரி, பொது சேவையிலும் சரி, அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு சாதனை படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வந்துட்டு இந்த மதர் தெரேசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு, அந்த வகையில் வந்துட்டு இந்த மத்தியில் சகோதரி ஸ்ரீமேகல் வந்துட்டு அதே போல் வந்து தங்கவேலில் வந்துட்டு விடாமுயற்சியாக அவங்களுக்கு வந்து வசதி குறைவந்தாலும், ஆனால் அது சேவையில் வந்துட்டு குறைவில்லாமல் வந்துட்டு விடாமுயற்சியாக வந்துட்டு சேவைகள் சேர்ந்திருக்கிறார். அவங்களுக்கும் இந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். தங்கவேலில் இருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. தேங்க்யூ.